ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நேற்று என்ன ஒரு மணிட்டான் பார்த்தீங்கன்னா 626. நாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆல் போர்டில் 6 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிசி போர்டு என்ன கொடுத்தா அப்படின்னா 26 பிசி 26 பார்த்திங்கன்னா நேற்று பாஸ் ஆகிருக்குங்க, வின்னுங்க நேற்று. அதேமாதிரி ஆல் போர்டும் பாஸ் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம நேற்று ட்ராவில் 626 வந்திருக்கு. அதேமாதிரி இந்த ட்ரா வச்சு எப்படி வந்து நம்பர் இன்றைக்கி வரப்போகுங்கிறத பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 1, அதே மாதிரி தேதியும் 1, அதனால் 1 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 626, 6க்கு பவர் 1, அதனால் உள்ளே 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் பார்த்துங்க. இயர் சார்ட்டில் பார்த்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இயர் சார்ட்டில் பாருங்கள் 285 உள்ளே வந்திருக்கு. 285 கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி, அதே மாதிரி மந்த்லி போன மாதம் ஜூலையில் 1ஆந்தேதி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 893 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பவர் எடுக்கலாம், அல்லது இந்த 893 வந்து உள்ளே கொண்டாடலாம். அதே மாதிரி அதுக்கு முதல் நாள் பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 894, 893. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்பர்ஸ் வந்து எது வேணால் வரலாம். 8, 9 வந்து கன்ஃபார்ம். 89 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கூட வரலாங்க. 892 உள்ள வந்தாலும் வரலாம். அதே மாதிரி நம்ம 8, 9 உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங்னா 2, அதே மாதிரி 7, அதே மாதிரி 8, 14 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் பாருங்கள் 19 நாள் பெண்டிங் இருக்குது. 8, அப்போ 8 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 சொன்னோம்னா 9 பாருங்கள் 31 நாள் பெண்டிங் இருக்குது. வேணால் மாதமே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி சி போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 20 நாள் பெண்டிங் காட்டுது சி போர்டில். அப்போ 9 வந்து 8, 9 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே 8, 89 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் பாருங்கள் 40 நாள் பெண்டிங் 3, அதே மாதிரி 6, 12 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டில் பெண்டிங் பார்த்தா 8, 9, 2. ஏ போர்டு பெண்டிங் பார்த்தா 2, 7, 8. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்பர் எடுக்க போகிறோம் உள்ள. பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன 7, 1. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 3. அதே மாதிரி நம்ம 1 சொல்லியிருக்கோம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு. அதனால் 1 ஏ போர்டில் கொண்டாந்துருக்கோம். அதே மாதிரி 626னால ஏ போர்டு சி போர்டில் ஏதோ ஒரு இடத்துல 1 வரப்போகுது. அதனால் வந்து 1 உள்ளே கொண்டாந்துருக்கோம். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8, 5. பி போர்டில் 9, 3. பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசி எஸ்சியில் ஆளில் 98, 35, 17, 71, 95, 38. இது மாதிரி 98, 35 பிசியில் வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் எடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 17, 171 நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் கிராஸ் 95, 38. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 79, 13, 73, 19, 75, 18. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 நம்பர் உள்ளே கொண்டாந்தோம். அதே மாதிரி நம்ம மந்த்லி சார்ட்டில் நம்ம வந்து 893 சொன்னோங்களா, அதனால் அந்த 89 உள்ளே கொண்டாந்துருக்கேன். 85ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் சி போர்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 5. அதனால் 85 உள்ளே கொண்டாந்துருக்குங்க. மொத்தம் 14 நம்பர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் 626, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7, 6க்கு பவர் 1. இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 798, 135, 195. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 738, 305, 247. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 8, 9, சப்போர்ட்டுக்கு 5 உள்ள கொண்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ட்ரா வந்து 239. நம்ம வந்து ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம 3 கொடுத்துருந்தோம். 3 பாஸுங்க. அதே மாதிரி பிசி போர்டு நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 39 கொடுத்துருந்தோம். அதுவும் பாஸுங்க. நேற்று நம்ம கொடுத்தது 39 பிசியில் பாஸ் ஆகிருக்குங்க. வேணால் நேற்று வீடியோவில் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி ட்ராவலில் இந்த சண்டே ரிசல்ட் 810 அந்த நம்பர்ஸ் பாருங்கள் ரெகுலராக பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்றுங்கிறது இன்னும் பாஸ் ஆகலை. அதனால் 110ங்கிறது இன்னும் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது வந்து ஒன்றுங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு 1 மணி ட்ராவல் கூட உள்ளே வரலாம். அதனால் 1 வந்து வாய்ப்பு இருக்குது உள்ளே வருவதற்கான. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் பாருங்கள் ஜூலையில் போன மாதம் வந்தது. இப்போ ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 148 உள்ளே வந்திருக்கு. அப்போ பாருங்கள் நம்ம இங்கே வந்து 810ங்களா, அதில் பாருங்கள் நமக்கு வர வேண்டியது 8 வந்திருக்கு. அதே மாதிரி 1 இருக்குது உள்ளே. அதனால் கண்டிப்பாக 1-8 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து சண்டே ரிசல்ட்டு, அதனால் அதை வச்சு உள்ள நம்பர் கண்டிப்பாக வருங்க உள்ள. இயர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயரில் கேட்டது இப்போ பார்த்திங்கன்னா 1ஆந்தேதி இப்போ 773 வந்திருக்கு. நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 239. அதை பவர் எடுக்கிறப்ப வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 784 வருது. அப்போ பார்த்திங்கன்னா 774 784 பார்த்திங்கன்னா அப்படியே நம்பர்ஸ் அப்படியே உள்ளே வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் பவர் எடுக்கிறதுல கொஞ்சம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிகமாக பெண்டிங்கு 4 5 அதே மாதிரி 3. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங்னு பார்த்திங்கன்னா 5 2 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் 1 8 6. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்பர் எடுக்க போகிறோம் உள்ள. பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விஷயம் 4 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8. பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் ஓவராக 51 28 78 84 21 58. ஃப்ரெண்ட்ஸ் 2 டிஜிட்டில் 45 62 65 42 41 68. நேற்று ரிசல்ட் வந்து 239 2க்கு பவர் 7 3க்கு பவர் 8 9க்கு பவர் 4. ஓகேங்களா? 784 பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 451 628 874. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 621 458 656. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 324. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 8 நம்பர்ஸில் அதே மாதிரி ஏபிபிசி எப்படி பாஸ் ஆகும்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகோனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 1 5 சப்போர்ட்டுக்கு 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் வந்து 071. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 7ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக உள்ளே வருது. சண்டே பார்த்தீங்கன்னா 7 உள்ளே வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா 2 நாள் கண்டினியூவாக வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ 4 நாளில் வந்து 2 நாள் 7 ஒரு 2 நாள் வந்து 1 வந்திருக்கு. 0 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 0 உள்ளே இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 மணி ட்ராவலில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1ஆந்தேதி மாதம் முதல் நாள் ரிசல்ட் எப்படி வேணால் வரலாம். பாருங்கள் 974 பார்த்திங்கன்னா. அப்போ பாருங்கள் நம்பர்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்மி ட்ராவலில் நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 784. இங்கே பார்த்திங்கன்னா 974. பார்த்திங்கன்னா அங்கே வர்ற நம்பர் இங்கே வர மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இதையும் கன்சல்ட் பண்ணணும். 1 மணி ஆர்மி மணி ட்ராவலில் எப்படி வருதுங்கிறது பார்த்து நம்ம 8 மணி ட்ராவலில் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் 8 மணியை பொறுத்த வரைக்கும் மந்த் வந்தது பாருங்கள். ஜூனில் பார்த்திங்கன்னா 595, ஜூலையில் 834 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 இப்போ உள்ளே வருவதற்கான வாய்ப்பு. அதேமாதிரி 1 வருது. இப்போ 834 4 1 வருது 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 0. ஏன்னா 0 உள்ளவருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆளில் 12 80 64 44 82 10. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 41 68 48 61 42 60.
பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் 62 40 மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பிசி ஏசி அதே மாதிரி பெண்டிங் சார்ட்டில் எப்படி என்ன வருது அதை பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 199, 1க்கு பவர் 6, 9 பவர் 4, 9 பவர் 4, 644. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 412, 680, 410. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்டிங் லிஸ்ட்டு வச்சு தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4, 1 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு எடுத்திருக்கோம். அதே மாதிரி நேற்று டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 682, 304, 726. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 1 சப்போர்ட்டுக்கு 2 கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் 73, 391, 63, 721 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் டிஆர் நம்பருக்கு வந்து நீங்கள் புக்கிங் போடலாங்க. விருப்பம் முறையில் போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வின்னிங்கான அமௌண்ட்டும் உடனடியாக கொடுத்துருவாங்க. இது நம்பகமான கம்பெனி. இது நேரடி கம்பெனிங்கனால உங்களுக்கு அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க. தேங்க்யூ.